யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலுக்கு உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 55:1. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். இது ஒரு தாவீதின் சங்கீதம். முதல்ல இவர் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும்னு சொல்கிறார். ஆண்டவர் நம் விண்ணப்பத்திற்கு மறைந்து இருப்பவரா? அப்படி ஆண்டவர் மறைந்திருந்தால் அது கேட்கப்படாத ஜெபம். நமது ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறதா? நமது ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படாத நேரம் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அதாவது கேட்கப்படாத ஜெபத்திற்கு பதிலோ ஆசீர்வாதமோ கிடைக்காது. அதே நேரம் நமது மனநிலைமை ரொம்ப வேதனையாக காணப்படும். சங்கீதம் 55:4-5 என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அரிக்களிப்பு என்னை மூடிற்று அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பிள்ளைகளை அவர் கைவிடுகிறவரே அல்ல. ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது. சங்கீதம் 66:8 பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அக்கிரம சிந்தை, பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் நமக்கு மறைந்திருப்பார். யாத்ராகமம் 4:13 தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார்னு பார்க்கலாம். உங்கள் இருதயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செப்பனியா 2:2 நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள்னு பார்க்கலாம். ஒரு மனிதன் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து அறிந்து உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழும்போது உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடியதாய் மாறும். உங்கள் ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை விட்டு மறைந்து இருக்கவே மாட்டார். இப்போ யோசிங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட என்ன தடைன்னு. பதில் உங்ககிட்டயே காணப்படும். நீங்கள் உங்களை உய்த்து சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.